பெண்களுக்கு திமுக அரசு கொடுக்கும் 1000 ரூபாய் மதுக்கடைக்கு தான் செல்கிறது. இதுதான் திமுக அரசின் சாதனை என ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் டாக்டர் சாகுல் ஹமீது கடுமையாக சாடியுள்ளார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளராக டாக்டர் சாகுல் ஹமீது நிறுத்தப்பட்டுள்ளார். அவர் தாவேக கட்சி நிர்வாகிகளுடன் திருப்புல்லானி ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள உத்தரகோசமங்கை, கோகுலபுரம், களக்குடி, பனையடி ஏந்தல், நள்ளிருக்கை, ஆலங்குளம் ஆகிய பகுதிகளில் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கிராமங்களில் குடிநீர், சாலை வசதி, நிழல் குடை போன்ற அடிப்படை வசதிகளை கூட திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை என தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் சார்பில் மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 வழங்கப்படுவதாக பெருமைப்பட பேசும் திமுக அரசு பூரண மதுவிலக்கு கொடுக்காமல் 1000 கொடுத்து அரசு மதுபான கடைகளில் வாங்கும் நிலையை உருவாக்கியது கண்டிக்கத்தக்கது என சாடினார். குக்கிராமங்கு சென்றபோதுதான் தெரிகிறது, அங்கு ரோடு வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிழல் குடை கூட இல்லை. மக்கள் ரொம்ப வேதனைப்படுகிறார்கள், ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகி அந்த ஆண்கள் படுற துன்பத்தை பார்த்துட்டு பெண்கள், எங்களுடைய வாழ்வாதாரமே போகுது, எங்கள் ஃபேமிலியுடைய சுத்தமாக எங்களுடைய டோட்டல் இன்கம் எல்லாமே போயிடுது, அதனால நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க, இந்த போதை வசதிகளை ஒழிப்போம் என்று. அதை ஒழிச்சா கண்டிப்பாக நாங்கள் டிவிகேக்கு ஓட்டு போகிறோம்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதை நாங்கள் எங்கள் தலைவரை சொல்லி கண்டிப்பாக வருங்காலத்தில் தளபதி ஆட்சி அமைந்தால் போதை இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என்று உறுதி கூறி அவருடைய சந்தோஷத்தை பெற்று அவருடைய அன்பை பெற்று நாங்கள் வந்திருக்கிறோம். கள நிலவரம் தெளிவாக இருக்கிறது. டிவிகே கோயிங் டு வின் அப்படிங்கிற நிலவரம் தெளிவாக இருக்கிறது. மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ரொம்ப உறுதியாக சொல்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ராமேஸ்வரம் தீவில் ஒரு பெண் ஸ்கூலுக்கு போன பெண்ணை பிணமாக மீட்கப்பட்டால் அதை கூட அவங்க காரணமாக கட்டுறாங்க. அதை நினைச்சு எங்கள் பெண்கள் எல்லாம் காலேஜுக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஏன்னா நைட்டு எங்களுக்கு பஸ் வசதி இல்லாதனால காலேஜுக்கு போயிட்டு ஸ்பெஷல் கிளாஸோ ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸோ முடிஞ்சு திரும்பி வர போகும்போது ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா எங்கள் பெண்கள் நடந்து வர்றதுக்கு கஷ்டம், பயப்படுறோம். பஸ் வசதி இல்லை, வீட்டு வாசல் வரைக்கும், ஊருடைய நிலை வர்றது இருக்கும், மெயின் ரோட்ல தான் இருக்குது, அங்கேருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் நிவர்த்தி பண்ண சொன்னாங்க.